கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நிறைய நேரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் போதும் என்று சொல்லி திருப்தி அடையக்கூடியவர்களாக நாம் இருப்போம். வாழ்க்கையில திருப்தி அடைகிறது நல்லதுதான். அது எந்த விஷயத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சில நேரங்கள்ல நமக்கு தேவையில்லாத காரியங்களை நாம் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதிலே திருப்தி படாதவர்களாக நாம இருந்து கொண்டிருப்போம். சில நேரங்கள்ல வாழ்க்கையில எது நமக்கு அத்தியாவசியமாக தேவையோ அதிலே நாம் திருப்தி பட்டு விட்டு நாம் அப்படியே ஒதுங்கி இருந்து விடுவோம். அப்போ வாழ்க்கையில் நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே நாம் எதற்காக திருப்தி அடைகிறோம், எந்த விஷயத்திற்காக திருப்தி அடைகிறோம் என்பதையும் நாம் கருத்தில் கொண்டு ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்கலாம். யாத்ராகமத்தினுடைய புத்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 18, 19 மற்றும் 20வது வசனங்கள். இதுல எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை அருளினதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். பின்பு அதை ஒரு ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் அதிக முறை நாம் வாசித்திருப்போம், தியானித்திருப்போம் இல்லையா? அப்போ இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். முதலாவதாக இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த நாளைக்கும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பி அதிகமான மன்னாவை எடுத்தார்கள் என்று சொன்னால், அடுத்த நாளைக்கு அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே எது தேவையோ, எவ்வளவு அளவு தேவையோ அவ்வளவையும் கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அவர்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட காலகட்டத்திலே அவர்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்தித்து வந்த தேவனாக அவர் இருந்திருக்கிறார். தங்களுடைய முற்பிதாக்களாக இருக்கட்டும், அவர்கள் பார்த்து வளர்ந்த பிதாக்களாக இருக்கட்டும், யாவருக்கும் கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார், அவர்களுடைய தேவைகளை எப்படி அதிசயமாய் சந்தித்திருக்கிறார் என்பதை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாதபடிக்கு எகிப்து தேசத்திலே கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இவர்களை நடத்தி வந்தார், அங்கிருந்து விடுவித்து வந்தார் என்பதையும் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த வனாந்திரத்திலே பிரவேசித்த பிறகும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு இவர்கள் செவி கொடுத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, ஒரு நபருக்கு, ஒரு தலைக்கு ஒரு ஓமரால் அளந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப மன்னாவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே விரும்புகிறார். அதை மோசே ஜனங்களிடத்திலேயும் அவர் சொல்லிவிட்டார். ஆனால் இந்த வார்த்தையை கேட்காத ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எவ்வளவு இஷ்டமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒருவேளை பத்தாமல் போய்விட்டால் நான் என்ன செய்வது என்று சொல்லி அதிகமாக சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தவர்களுக்கு கிடைத்த பலன் என்னவென்று சொன்னால், அந்த மன்னா அடுத்த நாள் பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரியா? அப்போ அது நமக்கு தேவையா இல்லையா என்பதை நாம் முதலாவதாக சிந்திக்க வேண்டும். இதற்கு நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவையை முற்றிலுமாக குறைவில்லாமல் சந்திக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. நாம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மிகுதியாக சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யாரெல்லாம் அதிகமாய் சேர்த்தார்களோ, மீதியாக இருக்கும் என்று சொல்லி சேர்த்தார்களோ, அவர்களுக்கு மீதியாக ஒன்றும் இல்லை. குறைவாக சேர்த்து, ஐயோ குறைவாக சேர்த்து விட்டேனே என்று சொல்லி ஒருவன் கவலைப்பட்டிருப்பான் என்று சொன்னால், அவனுக்கு எதுவும் குறைவுபடாதபடிக்கு அவனுடைய தேவைக்கு ஏற்ப அளவுடையதாக இது இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நமக்கு என்ன தேவையோ, எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நிறைய நேரங்களிலே நமக்கு தேவையில்லாத காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக அது இருக்கிறது. சரியா? அதே போல இரண்டாவதாக நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சில நேரங்களில் நாம் அதிகமாய் சேர்க்கும் பொழுது
அது நமக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காததாக மாறிவிடும். இங்க நாம் வாசிக்கிறோம், யாரெல்லாம் மிகுதியாய் சேர்த்தார்களோ அவர்களுடைய அந்த மன்னா என்ன ஆனது? அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ நாம் முற்காலத்திலே செய்த காரியங்களை வைத்து இப்பொழுதும் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடாது. நான் நேற்றைக்கு மன்னா எடுத்து விட்டேன், இன்றைக்கு அது எனக்கு போதுமானதா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். அது அவர்களுக்கு மீதியாக இல்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. நாம் நிறைய நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய காரியங்களாலே திருப்தி அடையக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் அதிலே நாம் திருப்தி அடைய கூடாது என்பதையும் இந்த பகுதி நமக்கு நினைப்பூடக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு இல்லையா? இந்த வாரத்துல நாம் சபைக்கு செல்ல வேண்டும், ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டேன், அது போதும் எனக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் சபைக்கு போயிட்டு வந்துட்டேன், அது எனக்கு போதும். நான் ஆண்டவருக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து விட்டேன், அது என்னுடைய வாழ்க்கைக்கு போதும் என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய சொந்த வேலைகளாக கூட இருக்கட்டுமே, சில காரியங்களை நாம் செய்துவிட்டு திருப்தி அடைந்து அப்படியே உட்கார்ந்து விடக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு போதாது என்பதை நமக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்பது இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் ஒரு நாளைக்கு புசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலையிலே சென்று கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய சூழலை இங்கே கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தால்தான் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை அருளுவார், அவர்களுக்கான ஆகாரத்தை அருளுவார் என்பதை இந்த இடத்திலே கர்த்தர் நிரூபிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் செய்துவிட்ட காரியங்களை வைத்து வாழ்நாள் முழுவதுமாக வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபைக்காக, அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்திற்காக, அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபைக்காக, சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக அவரை சார்ந்து ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We have to be a dependent person on God. கர்த்தர் மீது சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். We can't be independent. நாம் முற்றிலுமாக அவரை சாராதபடிக்கு நம்முடைய மனம் போன போக்கிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் நடந்துவிடக் கூடாது. சரியா? அப்போ இந்த மக்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர்களை கொண்டு வந்தாரோ, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரை சார்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும் என்கிற அந்த பழக்கத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக நாம் இங்கே வாசிக்கிறோம், இந்த மன்னா, சரியா, அது எல்லா நேரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று கிடையாது. காலையிலே, விடியற் காலையிலே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வெயில் ஏறின பிறகு அது கரைந்து போய்விடும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரியா? வெயில் ஏறின பிறகு அது கரைந்து போய்விடும் இல்லையா? அப்போ கர்த்தருடைய கிருபையை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு கால அளவுகோல் இருக்கிறது. இதே போல காலையிலே நான் சொல்ல வரவில்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பலன் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, எவ்வளவு நாட்களுக்கு இருக்கிறதோ அது வரைக்கும் தான் நாம் உற்சாகமாக சென்று கர்த்தரை தேட முடியும். சில நேரங்களிலே நாம் யோசித்து வருகிறோம், என்ன இப்பொழுதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நான் பிஸியா இருக்கிறேன், என்னுடைய வேலைகளிலே நான் கொஞ்சம் அதிகமாக பிஸியாக இருக்கிறேன், நான் ஒரு நேரம் வரட்டும், வந்த பிறகு நான் கர்த்தரை தேடுவேன், நான் அப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தர் கொடுக்கக்கூடிய பலன், கிருபை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது ஒரு கால திட்டம் வரைக்கும் தான். சரியா? கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறதற்கும் நமக்கு கிருபையாய் காலத்தை கொடுத்திருக்கிறார். அவரை நாம் சார்ந்து ஜீவிக்கிறதற்கும் அவர் கிருபையாக ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நான் யோசித்து பார்க்கலாமே, நான் என்னுடைய பலன் இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தருக்காக ஓடாதபடிக்கு நான் என்னுடைய சொந்த வேலைகளை செய்வதிலே மிகவும் பிரியமுடையவனாக காணப்பட்டு விட்டேன். ஆனால் அந்த பலன் எனக்கு குறுகி வரும் பொழுது நான் மறித்து விட்டேன் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். நான் இப்ப பரலோகத்தில் போய் கர்த்தரை நான் சந்திக்கும் பொழுது என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? நான் கர்த்தருக்காக ஒன்றும் செய்யவில்லை இல்லையா? எனக்கு கர்த்தர் கொடுத்த காலத்தை நான் அவருக்கென்று பயன்படுத்தாதபடிக்கு என்னுடைய சொந்த வேலையிலே செயல்பட்டு விட்டு கர்த்தர் எனக்கு, நான் வயது முதிரும் பொழுது நான் கர்த்தருக்கென்று நேரம் செலவிடுகிறேன் என்று சொல்லி நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அது எல்லா நேரங்களிலும் சாத்தியப்படாது. அதை நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன், அது சாத்தியமே படாது இல்லையா? கர்த்தர் நமக்கு கொடுத்த காலத்தை நாம் இதற்கென்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக கர்த்தருடைய விஷயத்திலே, கர்த்தரை சார்ந்த விஷயங்களிலே நாம் திருப்தி அடையாதபடிக்கு தொடர்ந்து நான் இன்னும் அதிகமாய் அவருக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
சரியா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எதிர்நோக்கி அவரை சார்ந்து ஜீவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? இதை இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டக்கூடியவராக இருக்கிறார். வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் அதிகமாய் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கவும் நாம் அவருக்காக செய்யக்கூடிய காரியங்களிலே நாம் திருப்திப்படாதபடிக்கு தொடர்ந்து நாம் அவருக்கென்று காரியங்களை நடப்பிக்கவும், அதே நேரத்திலே கடந்த காலத்திலே நாம் செய்த காரியங்களை வைத்து நாம் திருப்திப்படாதபடிக்கு தொடர்ந்து அவருக்காக காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அதே நேரத்திலே நாம் நமக்கென்று அதிகமாய் சேர்த்து வைக்காதபடிக்கு, சரியா, நாளை தினத்திற்காக கவலைப்பட்டு சேர்த்து வைக்காதபடிக்கு கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.